Hi friends, வணக்கம். Welcome to Sharon Simple Space. இன்னைக்கு வீடியோல kitchen tips தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் ஒரு 11 kitchen tips ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்க கிச்சன்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னென்னன்னு பார்த்திடலாம். So let's get started. First tip, mushroom எப்படி ஈஸியா க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த மேல் பகுதி வந்து ரொம்ப அழுக்காக இருந்த மாதிரி இருக்கும். இது நம்ம லைட்டாக அப்படியே தண்ணியில் கழுவுனா அந்த அழுக்கு எல்லாம் போகவே போகாது. நம்ம கையை வச்சு மெதுவாக ரப் பண்ணி எடுத்தால் தான் அந்த மேலே இருக்கிற லேயர் எல்லாம் வந்துட்டு மஷ்ரூம் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும், ஒயிட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு மஷ்ரூமாக இந்த மாதிரி கை வச்சு ரப் பண்ணி எடுத்தால் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த மஷ்ரூமில் அந்த பின் பக்கத்தில் அந்த காம்பு பகுதியிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற தோலை நான் அந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் மஷ்ரூமை க்ளீன் பண்ணிடலாம். அந்த தோல் ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், மேலே ஒரு அழுக்குமே இல்லை, அந்த மேல் பகுதியில் இருந்த எல்லா தோலுமே வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நம்மளால் மஷ்ரூமை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும். நம்ம குக் பண்ணும்போது நமக்கு தேவையான பட்டர் எடுக்கும்போது அந்த பட்டர் நல்லா ஹார்டாகிப்பே இருக்கும். நமக்கு தேவையான பகுதியை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி பட்டர் வாங்கிட்டு வந்த உடனே இந்த பட்டரை ஸ்லைஸாக வெட்டி சின்ன சின்ன க்யூபாக நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானப்போ ஒவ்வொரு க்யூபாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். லெமனை ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெமன் வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த தேங்காய் எண்ணெயை லெமனுக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கோகோனட் ஆயிலை மேலே ஃபுல்லாக தடவின லெமன்ஸை அந்த பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா லெமன் வந்து கெட்டே போகாது. 1 மாதம் ஆனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ண லெமன் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இதே மெத்தடில் தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஏர்டைட் பாக்ஸில் தான் நான் லெமனை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 2 லெமன் மட்டும் இதில் இருக்குது. இதில் கொஞ்சம் கூட ப்ரௌன் ஸ்பாட்ஸ் எதுவுமே வரல, இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் லெமன் ஸ்டோர் பண்ணும்போது தேங்காய் எண்ணெயை லேசாக அது மேலே ரப் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். லெமன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஐஸ் ட்ரேயில் தண்ணி ஃபில் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஒவ்வொரு பார்ட்டிஷனில் ஊற்றும்போது தண்ணி நிறைய ஸ்பில் ஆகும். இப்போ அந்த ஐஸ் ட்ரேயில் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். எல்லா ஐஸ் க்யூப் ட்ரேலையுமே இது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து தண்ணி வந்து அந்த க்யூப்பில் ஊற்றும் போது கரெக்டாக அந்த சென்டர் போர்ஷன் மேலே ஊற்றினோம் அப்படின்னா எதுவுமே ஸ்பில் ஆகாது. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து எல்லா க்யூப்லேயுமே ஃபில் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஐஸ் க்யூப் ட்ரேயில் தண்ணி ஊற்றுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிச்சனில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சிசர் கொஞ்ச நாள் யூசேஜ்க்கு அப்புறமா மழுங்கி போன மாதிரி ஆகிடும். அதை எப்படி ஷார்ப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிச்சனில் நம்ம கல்லூப்பெல்லாம் டப்பாவில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த டப்பாவில் இந்த கிச்சன் சிசரை வந்து நல்லா கட் பண்ணுற மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி கிச்சன் சிசரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த உப்பை வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால கிச்சன் சிசர் வந்து நல்லாவே ஷார்ப் ஆகும். கிச்சனில் நம்ம குக் பண்ணும்போது நம்மளோட கவுண்டர் டாப்பில் ஒர்க்கிங் ஏரியாவில் ஒரு வாட்டர் ஜக்கில் வந்து நம்ம தண்ணி வச்சுக்கிறது எப்போவுமே ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் குக் பண்ணும்போது தண்ணிக்காக நம்ம பியூரிஃபையரையோ இல்லைன்னா குடத்தில் வச்சுருக்கிற தண்ணியையோ ஒவ்வொரு தடவையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஜக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தது கேப்சிகம் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேப்சிகம் கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற பார்ட்டை கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாப் போர்ஷன் ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஈஸியாக கையை உள்ளே விட்டோம்னா அந்த உள்ளே இருக்கிற சீட் பார்ட் வந்து ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். நம்ம வெர்டிக்கலாவோ ஹரிசாண்டலாவோ டைரெக்டாக கேப்சிகமாக கட் பண்ணோன்னா அந்த வெதெல்லாம் செதறி ரொம்ப கிளம்ஸி ஆகும்.
இப்போ நம்ம வந்து அந்த கேப்சிகம்லாம் லைனாக இருக்கும், அந்த லைன் மேலே டைரெக்டாக அப்படியே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக வேணும்னா ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். மேலே நம்ம கட் பண்ண டாப் போர்ஷனை தூக்கி போடணுன்னு அவசியம் இல்லை. அந்த காம்பை எடுத்துகிட்டு நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம கட் பண்ணுறதுனால கேப்சிகம் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது, நீட்டாக கட் பண்ணிடலாம். கிச்சனில் வந்து கட்லரி ட்ரேயில் நம்ம எப்போதுமே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்மளோட குக்கர்லாம் அப்பப்போ அந்த ஹேண்டில் வந்து லூஸ் ஆயிரும். நம்ம பக்கத்தில் ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லைன்னா நம்ம அப்படியே விட்டுருவோம். அது யூஸ் பண்ண இன்னும் ரொம்ப மோசமாகிடும். அதனால் எப்போவுமே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் நம்ம பக்கத்துலேயே கிச்சனில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே அப்பப்போ ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்டிலும் நமக்கு டைட் ஆயிடுச்சு. எப்போவுமே உங்கள் கிச்சனில் கட்லரி ட்ரேயில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் சேர்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஏதாவது கிரேவி ப்ரிப்பேர் பண்ணும்போது தக்காளி பழம்லாம் அரைச்சோம் அப்படின்னா தக்காளி பழம் அரைக்கும்போது கூடவே சின்ன பீஸ் பீட்ரூட்டையும் நம்ம சேர்த்து அரைக்கலாம். அது மாதிரி அரைச்சோம் அப்படின்னா நம்மளோட கிரேவி நல்லா பிரைட் ரெட் கலரில் கிடைக்கும். கிரேவி நல்லா ரெட்டாக இருக்கிறதுக்கு நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இது மாதிரி பீட்ரூட் சேர்த்தும் நம்ம அரைக்கலாம். டேஸ்ட்டெல்லாம் எதுவுமே மாறாது, கலர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிச்சனில் பால் காய்ச்சுற பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பால் காய்ச்சுற பாத்திரத்தை டைரெக்டாக கழுவ போடாமல் இது மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு அந்த பாத்திரத்திலே பிசையலாம். உள்ள மாவு சேர்த்து கொஞ்சம் உப்பும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பால் பாத்திரத்தில் ஒட்டியிருந்த எல்லா பாலும் அந்த மாவோடு கலந்து அந்த பால் பாத்திரம் க்ளீனாக ஆயிரும். நமக்கும் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம புதினாலலாம் இலையை எடுக்கும்போது ஒவ்வொரு இலையாக எடுத்துக்கிட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு பதிலாக இது மாதிரி ஹோல் இருக்கிற ஏதாவது ட்ரேயில் வந்து நம்ம அந்த புதினாவோட ஸ்டெம்மை உள்ளே விட்டு அப்படியே கீழே இழுத்துட்டோம் அப்படின்னா இலை மட்டும் நல்லா தனியாக செப்பரேட் ஆகி வந்துடும். இடியாப்பத்தட்டு இல்லைன்னா கோலண்டர் இது மாதிரி எதனாலும் யூஸ் பண்ணலாம். ஹோல் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்கரண்டி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஹோல் ரொம்ப பெருசாக இருந்தால் கரெக்டாக வராது. கரெக்டான சைஸில் ஹோல் இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக புதினா இலையை வந்து செப்பரேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த கிச்சன் டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in my next video. Bye bye.